வாய்ஸ் ஆஃப் விஷா ஃபேமிலிக்கு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் கியூரியஸ் கேட்டர் ஃபர்பிடன் ஃப்ரூட். கியூரியஸ் கேட்டர் வரிசையில் நம்ம ஏற்கனவே 2 படங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வேணும்னா பார்த்துக்கோங்க. கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுற ஹீரோயினும் டிடெக்டிவாக இருக்கிற ஹீரோவும் சேர்ந்து மர்டர் கேஸை சால்வ் பண்ணுறதா கதையாக இருக்கும். இந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட் டைம் டேட்டிங்காக ஒரு ஃபேமஸ் மியூசிக் பேண்டோட கான்சர்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அந்த கான்சர்ட்டுக்கு ஹீரோயினே கேட்ரிங் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுது. கான்சர்ட் ஆரம்பிச்சதுமே ஒரு பேண்ட் மெம்பர் மைக்கில் ஷாக் அடித்து இறந்து போயிடுறாரு. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களும் பல சந்தேகத்தை உருவாக்குது. கான்சர்ட்டே கிரைம் சீனாக மாறவும் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. அவருக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த சிக்கலான கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெளிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. தி ஃபெய்த்ஃபுல்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் பேண்டில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு கிட்டாரிஸ்ட்டு, ஒரு ட்ரம்மர், ஒரு சிங்கர், ஒரு சாங் ரைட்டர். இவங்க கூட ஒரு லேடி மேனேஜரும் இருக்காங்க. இந்த பேண்டோட ஆல்பம் நம்பர் 1 அந்த 5 பேரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு காரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத காட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். பேர் கோல்டி. கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மார்லான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பொக்கே ஷாப் வச்சுருக்காங்க. ஹீரோயினுக்கு கேட்ரிங்லேயும் ஹெல்ப் பண்ணுறது மார்லா தான். இவங்கள ஃப்ரெண்டுன்னே சொல்கிறேன். ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப தி ஃபெய்த்ஃபுல்ஸ் அப்படிங்கிற மியூசிக் பேண்டோட ஃபேன்ஸாக இருந்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடெண்ட்டில் பேண்டோட சாங் ரைட்டர் இறந்து போயிருக்காங்க. அதனால் பேண்ட் மெம்பர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதே நிப்பாட்டி இருந்திருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பேண்டு மறுபடியும் ஒரு கான்சர்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க போல். அந்த கான்சர்ட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹீரோ 2 VIP டிக்கெட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. பேண்டோட ஹிட் சாங்ஸ் எல்லாத்தையுமே மறுபடி கேட்க போகிறத நினச்சி ஹீரோயின் எக்ஸைட்டடாக இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட ஃபஸ்ட் டைம் டேட்டிங் போகிறத நினச்சி ஹீரோவும் எக்ஸைட்டடாக இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணது மியூசிக் பேண்டோட மேனேஜர் தான். நைட்டு நடக்க போகிற ஈவெண்ட்டுக்காக மேனேஜர் அரேஞ்ச் பண்ணி இந்த கேட்டர் வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்காராம். அதனால் கேட்ரிங் பொறுப்பை ஹீரோயின் எடுத்துக்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கான்சர்ட்டுக்கு வரப்போகிற VIP கெஸ்ட்டில் ஹீரோயினோட பேர் இருந்ததை பார்த்துட்டு தான் மேனேஜர் கால் பண்ணிக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஹீரோ கூட டேட்டிங்காக கான்சர்ட்டுக்கு வர போகிறனால கேட்ரிங் பண்ணணுமான்னு தயங்குறாங்க. பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே என்னோட ஃபேமிலி மாதிரி, அவங்கள நான் தான் பார்த்துக்கணுன்னு மேனேஜர் சென்டிமெண்ட்டாக சொல்லவும் ஹீரோயினை ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோவை மீட் பண்ணி கான்சர்ட்டுக்கு கேட்ரிங் பண்ண போகிற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணாலும் ஓகே, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கான்சர்ட் நடக்கிற ஹாலுக்கு போகிறாங்க. கேட்ரிங் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸ்டேஜில் மைக்கை பார்த்ததும் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் எக்ஸைட் ஆகி மைக் டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அங்கே வந்து என்னோட மைக்கெல்லாம் டச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. இவர் தான் பேண்டோட எலக்ட்ரீஷியன். பேர் சாம. அடுத்த மேனேஜர் அங்கே வராங்க. கான்சர்ட் நடக்கிறப்ப பவர் சப்ளை இன்ட்ரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையுமே ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன்னு மேனேஜர்கிட்ட எலக்ட்ரீஷியன் சொல்கிறாரு. இந்த பில்டிங்கில் எல்லாமே பழசாக இருக்கிறனால எக்யூப்மெண்ட்ஸை செட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரீஷியனுக்கே கஷ்டமாக இருக்க போல். சரி பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியனை மேனேஜர் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வந்திருக்கதை பார்த்து அவங்கக்கிட்ட மேனேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் கேட்ரிங் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டேஜில் இந்த டெக்கரேஷன் லைட் ஃப்ளிக்கர் ஆகவும் இதெல்லாம் நடக்கிறது இங்கே சாதாரணம் தானே மேனேஜர் சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க. ஏர் ஃப்ரையர், ஓவன்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் இருக்கான்னு ஃப்ரெண்டு செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிச்சன் லைட்ஸும் ஃப்ளிக்கர் ஆகுது. அப்போ எலக்ட்ரீஷியன் அங்கே வந்து அப்ளையன்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடாதீங்கன்னு வார்ன் பண்ணுறாரு. எலக்ட்ரிக்கல் லோடு ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்கிறனால வேறு ஏதாச்சும் கனெக்ட் பண்ணால் மொத்தமாக போயிடுமா. அப்புறம் நாங்கள் எப்படி வேலை பார்க்குறதுன்னு ஹீரோயின் கேட்க ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட்டை காட்டி அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்கன்னு எலக்ட்ரிஷியன் சொல்கிறாரு. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கொடுத்த மெனுவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் பேண்ட் மெம்பர்ஸை மேனேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சாங் ரைட்டர் இறந்துட்டாங்க. மீதி பேண்ட் மெம்பர்ஸ்லாம் அதே ஆளுங்க தான். கிட்டாரிஸ்ட்டு, ட்ரம்மரு, சிங்கர். இவங்க எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு. இறந்து போன சாங் ரைட்டர் ட்ரம்மரோட சிஸ்டர் தான். அவங்களோட நினைவாக தான் இந்த கான்சர்ட்டே பிளான் பண்ணிக்காங்க. பேண்ட் மெம்பர்ஸ்குள்ளே இருந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இப்போ இல்லை. கிட்டாரிஸ்ட்டு வெறுங்காலோட இருக்கிறத பார்த்ததும் சிங்கர் ஷூ போட சொல்கிறாங்க. நான் எப்பயுமே வெறுங்காலோட தானே பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு கிட்டாரிஸ்ட்டு சொல்கிறாரு. கிட்டாரிஸ்ட்டுக்கும் சிங்கருக்கும் டேட் பண்ணி பிரேக்கப்பும் ஆகிருக்க போல் மாற்றி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்கள மேனேஜர் தான் அமைதிப்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாரையும் ஒரு நல்ல மூடு கொண்டு வரதுக்காக ஹீரோயின் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்ஸை கொடுக்குறாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரியே ஹீரோயின் ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரம்மரோட கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்காரு. அதில் இருக்கிற ரிங்கை பார்த்து அவன் இமோஷ்னல் ஆகுறாரு.
அது இறந்து போன அவரோட சிஸ்டர் போட்டிருந்த ரிங் போல. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ட்ரம்மருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. கிட்டாரிஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சாங் லிரிக்ஸ் எழுதுறாரு. அதை பார்த்ததும் ஹீரோயின் நான் வேணா நோட் பேட் தரவான்னு கேட்க இல்லை வேண்டான்னு கிட்டாரிஸ்ட்டு சொல்லிடுறாரு. டேபிளில் இருந்த ட்ரம்மரோட ட்ரிங்க்கும் கிட்டாரிஸ்டோட ட்ரிங்க்கும் தெரியாமல் மாறி போயிடுது. எதுக்கு மாற்றி எடுத்தேன்னு 2 பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமும் மேனேஜர் தான் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ வர நேரமாச்சு, நீ போய் அவர் கூட ஜாயின் பண்ணிக்கன்னு ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி, வீகன் ட்ரம் ஸ்டிக்ஸ் ரெடி ஆனதும் அதில் சாஸை போட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் கான்சர்ட் ஹாலுக்கு ஒருத்தர் கேர்ள் ஃப்ரெண்டோட காரில் வந்து இறங்குறாரு. இவர் பேர் டாக்டர் ரிச்சர்டு. இவர் ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டு. ஹீரோயின் இவரை பார்த்ததும் உங்களுக்கு இந்த பேண்டே பிடிக்காதே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ரிச்சர்டோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் பேண்டோட வேர்ல்டு வைட் ஃபேன் கிளப்ஸ் பிரசிடென்ட்டு. அவங்களுக்காக தான் ரிச்சர்டு இந்த கான்சர்ட்க்கு வந்திருக்காரு. இந்த பேண்ட் எனக்கும் ஃபேவரெட்டுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி ரிச்சர்டு ஒரு சீனை போடுறாரு. இதே நேரம் டிக்கெட் வாங்க லைனில் நிற்கிற மக்கள் கூட்டத்தில் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க. அவர் யாருன்னு தெரில. இப்போ ஹீரோ அங்கே வராரு. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணலான்னு ரெடி ஆகுறாங்க. இந்த பேண்டை பற்றி ஹீரோ கேட்கவும் ஹீரோயின் அந்த டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. பேண்ட் மெம்பர்ஸை பற்றியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாங் ரைட்டர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதை பற்றியும் ஹீரோக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் ஸ்ட்ரேஞ்சர் உள்ளே வந்து மேனேஜரை மீட் பண்ணி ஏதோ பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு. மேனேஜர் ஸ்ட்ரேஞ்சரை வெளியே போக சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல. ஆனாலும் ஸ்ட்ரேஞ்சர் இங்கே வந்ததும் மேனேஜர் விரும்பாத மாதிரி பேசுகிறதும் ஸ்ட்ரேஞ்சர் கோவப்படுற மாதிரி தான் தெரியுது. இந்த கான்வர்சேஷனை பார்த்த ஃப்ரெண்டு என்ன பிரச்சனையாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. இதே நேரம் ஆடியன்ஸில் ரிச்சர்டு கேர்ள் ஃப்ரெண்டை காணும்னு தேடுறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததும் எங்கே போன நீன்னு ரிச்சர்ட் கேட்க ஆன்ட்டிக்கு கால் பண்ணுறதுக்காக லாக்கரில் வச்ச ஃபோன் எடுக்க போனதான் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட கை பிசுப்பாக இருக்கிறத ரிச்சர்ட் நோட் பண்ணுறாரு. அது என்னன்னு சொல்லாமல் கேர்ள் ஃப்ரெண்டு விரலை வாய் வச்சு டேஸ்ட் பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வரவும் ஆடியன்ஸை சியர் பண்ணுறாங்க. எனக்கு 2 நிமிஷம் ஸ்டேஜ் வேணும், இல்லைன்னா நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு கிட்டாரிஸ்ட்டு சொல்கிறாரு. உடனே ட்ரம்மர் கோவப்பட்டு ஸ்டேஜை விட்டு இறங்குறாரு. சிங்கர் கிட்டாரிஸ்ட்டுக்கு கிஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாமல் ஆடியன்ஸ் முடிச்சிட்ருக்காங்க. இப்போ கிட்டாரிஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கான்சர்ட்டு இறந்து போன சாங் ரைட்டருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். அவளை மாதிரியே நானும் உண்மைகளை வச்சு ஒரு பாட்டை எழுதியிருக்கேன்னு சொல்லி கிட்டார் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பாடுறதுக்காக மைக்கை டச் பண்ணதும் ஷாக் அடித்து கீழே விழுகிறாரு. ஆடியன்ஸ் எல்லாரும் பதட்டமாகறாங்க. யாரும் கிட்ட போகாதீங்கன்னு ஹீரோ முன்னாடி வராரு. ஆடியன்ஸில் இந்த ஸ்ட்ரேஞ்சர் வேகமாக கிளம்புறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. ட்ரம்மர் ஓடி வந்து கிட்டாரிஸ்ட்டை தொட்டு பார்த்துட்டு மூச்சே இல்லைன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் கிட்டாரிஸ்ட்டை தொட்டு பார்த்துட்டு அவர் இறந்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த நைட்டு இப்படி முடிய வேண்டியதில்லைன்னு மேனேஜரும் வருத்தமாக சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலையே போலீஸ் அங்கே வந்து கிட்டாரிஸ்டோட பாடியை கிளியர் பண்ணுறாங்க. அதை பார்த்து சிங்கர் அழுகிறாங்க. டேட்டிங்க்கு வந்த இடத்துல ஹீரோயின் கேட்ரிங் பண்ண மாதிரி இப்போ ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். கிட்டாரிஸ்ட்டு எல்லார் முன்னாடின்னு ஷாக் அடித்து இறந்தாரு. ஆனால் அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியணும்ல. கிட்டார் பிளக் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபை யூனிட் எடுத்துகிட்டு போய் அனலைஸ் பண்ணணும்னு ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் சொல்கிறாரு. அப்போ செவத்தில் காஞ்சு போன ரத்தக்கரை மாதிரி ஏதோ இருக்கதை ஹீரோ நோட் பண்ணுறாரு. ஃபாரன்சிக் டீமை கூட்டிகிட்டு வரேன்னு அசிஸ்டன்ட் போகிறாரு. ஹீரோ மேனேஜர் கிட்ட போய் எலக்ட்ரிக்கல் வேலையை பார்த்தது யாருன்னு கேட்க அவரோட பேர் சாமு, அவர் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பார்னு மேனேஜர் சொல்கிறாங்க. கிட்டாரிஸ்ட் என்ன சொல்லி உங்களை ஸ்டேஜை விட்டு இறங்க சொன்னார்னு சிங்கர்கிட்டையும் ட்ரம்மர்கிட்டையும் ஹீரோ கேட்குறாரு. ஸ்டேஜை 2 நிமிஷம் தரலைன்னா நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொன்னனால தான் இறங்கி போகணுன்னு ட்ரம்மர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் எலக்ட்ரீஷியன் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த பில்டிங் பழசாக இருக்கிறனால எலக்ட்ரீஷியன் வயரிங்கில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கார் போல். மற்றபடி எப்பயும் போல தான் எல்லாத்தையும் செட் பண்ணதான் எலக்ட்ரீஷியன் சொல்கிறாரு. ஒருவேளை உங்கள் எக்யூப்மெண்ட்ஸை யாராவது டேம்பர் பண்ணிக்க சான்ஸ் இருக்கான்னு ஹீரோ கேட்க அதை பற்றி எலக்ட்ரீஷியனுக்கு தெரில. இவர் லாஸ்ட்டாக சவுண்ட் செக் பண்ணப்போ எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. கிட்டாரிஸ்ட்டு ஷூ போட்டிருந்தா கூட சேஃப்டியாக இருந்திருக்குன்னு எலக்ட்ரிஷியன் நினைக்கிறாரு. ஆனால் ஸ்டேஜே உட்டன் ஃப்ளோராக தானே இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஸ்டேஜுக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருந்துச்சுன்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. எலக்ட்ரிஷியன், மேனேஜர், பேண்ட் மெம்பர்ஸு, கேட்ரஸு இவங்க தான் ஸ்டேஜை ஆக்சஸ் பண்ணாங்க. ஒருவேளை ஃபேன்ஸ் கூட ஆர்வ கோளாறில் வந்திருக்கலான்னு எலக்ட்ரிஷியன் சொல்கிறாரு. கிட்டாரிஸ்ட்டுக்கு எப்படி ஷாக் அடிச்சிருக்குன்னு ஹீரோ ஒரு தியரியை சொல்கிறாரு. கிட்டாரிஸ்ட்டை ப்ளே பண்ண ஆரம்பித்ததுமே கரண்ட் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து கிட்டாருக்கு போயிருக்கணும். கிட்டார்லேருந்து கிட்டாரிஸ்டோட பாடிக்கு போயிருக்கணும். அடுத்து மைக்கை டச் பண்ணதுமே சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகி சாகிற அளவுக்கு வோல்டேஜ் பாஸ் ஆகிருக்கணும். ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கேட்ரிங் பண்ணனால சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. இந்த எலக்ட்ரிஷியன் தான் மைக்கை தொட்டதுக்கே டென்ஷன் ஆனார். மற்றபடி நாங்கள் எதையும் பார்க்கலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மேலோட்டமாக பார்த்தா எதிர்பாராமல் நடந்த விபத்து மாதிரி இருந்தாலும் யாரும் இன்டென்ஷனாக பண்ண மாதிரியே தான் ஹீரோக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்குது. கிட்டாரிஸ்ட் கீழே விழுந்ததும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வேகமாக வெளியே போனது இப்போ ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது.
ஹீரோ கிட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சரோட அடையாளத்தை ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹாலை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவரோட ஐடியா அசிஸ்டன்ட் வெரிஃபை பண்ணிட்டாரா. ஸ்ட்ரேஞ்சரோட பேர் ஜானு. அவர்கிட்ட கான்சர்ட்கான டிக்கெட் இருந்திருக்கு. இந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேனேஜர் கிட்ட ஆர்கியூ பண்ணது இப்போ ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி மேனேஜர் கிட்ட கேட்கலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. வேறு ஏதாச்சும் இருக்கான்னு ஹீரோ கேட்க, நான் பேக் ஸ்டேஜில் இருந்தப்போ நாங்கள் செஞ்சு வச்சிருந்த வீகன் ட்ரம் ஸ்டிக்ஸை யாரோ சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஒருவேளை அது ரிச்சர்டோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு நமக்கு டவுட் வருது. ஏன்னா அவங்க கை தான் பிசு பிசுப்பாக இருக்குன்னு ரிச்சர்ட் சொன்னார்ல. இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மேனேஜர் ஏதோ ஆர்கியூ பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டு ஹீரோ அங்கே போகிறாரு. இந்த ரீயூனியனை தேவையே இல்லாமல் பிளான் பண்ணனால தான் கிட்டாரிஸ்ட் உயிர் போயிடுச்சுன்னு மேனேஜரை சிங்கர் ப்ளேம் பண்ணுறாங்க. ஹீரோ மேனேஜரை தனியாக கூப்பிட்டு ஜானு தெரியுமான்னு கேட்குறாரு. அப்படி யாரும் எனக்கு தெரியாதுன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. கிட்டாரிஸ்ட் மேலே யாருக்காச்சும் கோவம் இருக்கான்னு ஹீரோ கேட்க, அப்படி யாரும் இல்லைன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. இவங்க பேண்ட் மெம்பர்ஸை தான் ஃபேமிலியாக நினச்சி கேர் பண்ணாங்க. சடனாக இப்படி நடந்ததை மேனேஜராலையும் பேண்ட் மெம்பர்ஸ்னாலையும் தாங்கிக்க முடியல. அதனால் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு ஒருவேளை இது ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்குமோ, நம்ம கட் ஃபீலிங் தான் தப்பாக சொல்லுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எலக்ட்ரிஷியன் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து ஃப்ரெண்டு வந்து மேனேஜர் கிட்ட இந்த கான்சர்ட் டெக்கரேஷனுக்காக வச்சு இந்த பூச்செடிங்களை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. வேணும்னா நீங்களே கொண்டு போங்கன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ சிங்கர் கத்துற சவுண்டு கேட்டு எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா இப்போ ட்ரம்மர் தரையில் விழுந்து கிடக்குறாரு. நம்ம கட் ஃபீலிங் தப்பு இல்லைன்னு ஹீரோக்கு இப்போ தோணுது. அடுத்த சீனில் ட்ரம்மரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இவர் லாஸ்ட்டாக சாப்பிட்ட ஃபுட்டா இல்லை ட்ரிங்கான்னு தெரில, ஆனால் அதில் சயனைட் கலந்துருக்கு. அதனால தான் பாய்சன் ஆகி மயக்கம் போட்டிருக்காருன்னு ஹீரோக்கு தெரிய வருது. மற்ற பேண்ட் மெம்பர்ஸ்க்கும் மேனேஜருக்கும் இதே மாதிரி பாய்சனிங் ஆயிருக்கான்னு ஹீரோ டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நார்மல் இன்வெஸ்டிகேஷனாக இருந்தது, இப்போ மர்டர் இன்வெஸ்டிகேஷனாக மாறுது. கான்சர்ட்டுக்கு சஸ்பீஷியஸாக வந்துட்டு போன ஸ்ட்ரேஞ்சர் ஜான் இப்போ அவரோட அட்ரஸ்லேயும் இல்லைன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. ட்ரம்மர் அப்படி என்ன சாப்பிட்டாருன்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் என்ன கொடுத்தாங்களோ அதை தான் சாப்பிட்ருக்காருன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு அவங்க மேலே சந்தேகம் இல்லை. ஃபுட்டை யார் மாற்றி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அதை பற்றி ஹீரோயின் கிட்ட பேசினா தான் கிளாரிட்டி கிடைக்கும்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் பொண்ணும் வீட்டில் இருக்காங்க. ரிச்சர்டோட கேர்ள் ஃப்ரெண்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்க ஒரு வீடியோவை பார்க்குறாங்க. கான்சர்ட்டில் கிட்டாரிஸ்ட் ஷாக் அடிச்சு இறந்ததை பற்றி அந்த வீடியோவில் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுகிறாங்க. பேண்ட் மெம்பர்ஸை டைம் ஸ்பெண்ட் பண்ண ரூம் இதுதான்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இந்த ஃபுட்டேஜை சில மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததா கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அது பொய். ஏன்னா அந்த ஃபுட்டேஜில் டேபிள் மேலே இருக்கிற வீகன் ட்ரம் ஸ்டிக்ஸ் தெரியுது. இது கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம செஞ்சு வச்ச வீகன் ட்ரம் ஸ்டிக்ஸ் ஆச்சுன்னு ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. 4 இருக்க வேண்டிய பிளேட்டில் 2 தான் இருக்குது. மீதி 2 யார் சாப்பிட்டாங்கன்னு தெரில. கான்சர்ட் ஆரம்பிக்கிற டைமில் கேர்ள் ஃப்ரெண்டை காணோன்னு ரிச்சர்ட் தேடினார்ல. இந்த வீடியோவை பார்த்தா இதை எடுக்க தான் பேக் ஸ்டேஜ் பக்கம் போயிருக்காங்கன்னு இப்போ நமக்கு தெரிய வருது. ஆனால் வீகன் ட்ரம் ஸ்டிக்ஸை சாப்பிட்டு வச்சுட்டு போனது கேர்ள் ஃப்ரெண்ட் தானான்னு நமக்கு தெரில. இப்போ அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்வெஸ்டிகேஷன் ரூமில் இருக்கிற ஹீரோயினை வந்து ஹீரோ மீட் பண்ணுறாரு. ஃபுட்டில் எப்படி சைனைட் வந்துச்சுன்னு ஹீரோயினுக்கு எதுவும் தெரில. ரிச்சர்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் போட்ட வீடியோவை பற்றி ஹீரோ கிட்ட ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேற்று கான்சர்ட் ஆரம்பிக்கிற டைமில் வீடியோ எடுத்துகிட்டு பல மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ்னு கேர்ள் ஃப்ரெண்டு பொய் சொல்லியிருக்காங்க. பெர்மிஷன் இல்லாமல் கான்சர்ட் ஹாலில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வீடியோ எடுத்திருக்காங்கன்னா அது சந்தேகப்பட வேண்டிய விஷயம்தான். கேர்ள் ஃப்ரெண்டோட வீடை சர்ச் பண்ணுறதுக்கு வாரண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. அடுத்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட என்கொயரி பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறாரு. நம்மளே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களேன்னு ஹீரோயினுக்கு அப்செட்டாக இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வீட்டில் மர்டர் போர்டு ரெடி பண்ணுறாங்க. அதில் பேண்ட் மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. ஒருத்தர் ஷாக் அடித்து இறந்துட்டாரு, இன்னொருத்தருக்கு பாய்சன் வச்சுருக்காங்க. இவங்க மேலே அப்படி யாருக்கு கொலை வெறின்னு ஹீரோயின் யோசிக்கிறப்ப தொட்டியில் இருந்த செடி செத்து கிடக்கிறத ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. இது கான்சர்ட் ஹால்லேருந்து கொண்டு வந்த செடி. ஹீரோயின் அந்த செடிக்கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்ப பிட்டர் ஆல்மண்ட்ஸ் மாதிரி ஸ்மெல் வருது. பிட்டர் ஆல்மண்ட்ஸ் மாதிரி ஸ்மெல் வரக்கூடிய ஒன்றுனா அது சைனைட் தான்னு ஹீரோயின் சொல்ல ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோவை வர வச்சு மர்டர் போர்டை காட்டுறாங்க. மற்ற பேண்ட் மெம்பர்ஸோட உடம்புலையும் சைனைட் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ட்ரம்மர் மாதிரியே மேனேஜரோட உடம்புலையும் கிட்டாரிஸ்டோட உடம்புலையும் சைனைடோட ட்ரேசஸ் இருந்திருக்கு. ஆனால் அதிக அளவில் இல்லை. சிங்கருக்கும் எலக்ட்ரிஷியனுக்கும் உடம்புல எந்த ட்ரேஸும் இல்லாமல் க்ளீனாக இருக்கு. நேற்று யார் யார் என்னென்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சாங்கன்னு ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. எலக்ட்ரிஷியன் எதுவுமே குடிக்கவே இல்லை. சிங்கர் மட்டும் சூடாக டீ குடித்தாங்க. மற்ற 3 பேரும் ஜூஸ் தான் குடித்தாங்க. அதில் ஐஸ் கியூப் போட்டு ஜூஸ் கேட்டது கிட்டாரிஸ்ட் மட்டும்தான். ட்ரம்மர் ரூம் டெம்பரேச்சரில் தான் ஜூஸ் கேட்டார். ஆனால் டேபிளில் வச்சுட்டு எடுக்கிறப்ப தெரியாமல் ஜூஸ் மாறிடுச்சு. ஸோ 2 பேருமே ஐஸ் கியூபை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் அதிகமாக ஜூஸை குடித்தது ட்ரம்மர் தான். மேனேஜர் ஐஸ் கியூபை ஜூஸில் போடாமல் ஹீட்டாக இருக்குன்னு கழுத்தில் தடவிக்கிட்டது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது.
சயனைடு ஸ்கின் வழியாகவும் உள்ளே போகும்னு ஹீரோ சொல்கிறாரு. நேற்று மிச்சம் இந்த ஐஸ் க்யூப்ஸை ஃப்ரெண்டு தான் பூச்செடியில் போட்டாங்க, அந்த செடி தான் இப்போ செத்துருச்சு. ட்ரம்மர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாரு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப ஐஸ் க்யூப்ஸில் தான் சயனைடு இருந்திருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ட்ரம்மர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தெரியாமல் கிட்டாரிஸ்டோட ஜூஸை மாற்றி குடிச்சது தான் பிரச்சனை. ஸோ கில்லரோட டார்கெட்டு கிட்டாரிஸ்ட் தான். கிட்டாரிஸ்ட்டு ஜூஸை சரியாக குடிக்கலன்னு தெரிஞ்சு கில்லர் போட்ட அடுத்த பிளான் தான் எலக்ட்ரோக்யூஷன், அதாவது ஷாக் கொடுத்து சாகடிக்கிறது. பேண்ட் மெம்பர்ஸ்க்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அவங்களோட ஹேபிட்ஸை நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் கில்லர்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு ரிச்சர்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா ஒரு தீவிரமான ஃபேனுக்கும் அவங்க விரும்புகிற செலிப்ரிட்டியோட ஹேபிட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே சந்தேகம் உருவாகுது. அடுத்த சீனில் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீடியோவை எப்போ எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்கன்னு ஹீரோ விசாரிக்கிறாரு. கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் உள்ளே போய் வீடியோ எடுத்ததை கேர்ள் ஃப்ரெண்ட் ஒத்துக்கிறாங்க. மற்றபடி இவங்க வேறு எதுவும் பண்ணலையா, எனக்கு பிடிச்ச பேண்டை நானே ஹர்ட் பண்ண மாட்டேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கிற ஃபோனை ஹீரோ வாங்கிக்கிறாரு. அதை சைபர் டீம் கிட்ட கொடுத்து ஃபோட்டோஸு, டெலீட்டட் மெசேஜு, கால் லாக்ஸ்னு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறாரு. அசிஸ்டன்ட் செல்ல இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஆம்ப்ளிஃபையருக்கு பக்கத்தில் செவுத்தில் ரத்தக்கரை இருந்துச்சுல, அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டு கிடைக்கல. கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணால் தான் என்னென்னு தெரிய வரும். கான்சர்ட் ஹால் பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஸ்டேஷனில் ஒரு பிளாக் கலர் வேன் சிசிடிவியில் கேப்சர் ஆகிருக்கு. அதோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ணி டீட்டெயில்ஸை அசிஸ்டன்ட் செக் பண்ணிக்காரு. அந்த வேனு ஃப்ரான்கோன்னு ஒருத்தருக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. அது வேறு யாரும் இல்லை, ஸ்ட்ரேஞ்சர் ஜான் தான். அவர் லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த ஒரு லோன் ஷார்க்கு, அதாவது வட்டிக்கு பணம் கொடுக்குறவர். அடுத்த சீனில் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சிங்கரை மீட் பண்ணுறாங்க. கிட்டாரிஸ்ட்டு சாகிறதுக்கு முன்னாடி சிங்கர் அவரை ஸ்டேஜில் கிஸ் பண்ணாங்கள்ல, அதுக்கான ரீசனை ஹீரோயின் கேட்குறாங்க. இறந்து போன சாங் ரைட்டருக்காக கிட்டாரிஸ்ட் சாங் எழுதிக்கதா சொன்னதும் சிங்கர் இமோஷனல் ஆகி கிஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ ட்ரம்மர் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி மேனேஜர் கூட அங்கே வராரு. ட்ரம்மர் குணமாகி வந்ததுக்கு சிங்கர் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு மேனேஜர் கேட்குறாங்க. இந்த பொக்கையை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறோன்னு சொல்லி ஃப்ரெண்ட் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டோட பொக்கே ஷாப்க்கு சிங்கர் கிட்ட டெலிவர் பண்ண சொல்லி ஒரு அனானிமஸ் ஆர்டர் வந்திருக்கு. அந்த பொக்கையை பார்த்ததும் சிங்கர் ஷாக் ஆகி இது எங்கேருந்து கிடச்சிச்சின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சப்ளையர் கிட்ட தான் வாங்கினோன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சிங்கர் ஷாக் ஆனதுக்கு காரணமும் இருக்குது. சிங்கர் எப்போ கான்சர்ட் போனாலும் யாரும் இந்த மாதிரி பொக்கே அனுப்பி ஸ்டாக் பண்ணிக்காங்க. அந்த பொக்கேயில் ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டில் நான் உங்களுக்கு தான் எப்போவுமே உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன், இப்படிக்கு பிஎஃப்னு எழுதியிருக்கோம். இப்போ ஃப்ரெண்டு கொண்டு வந்திருக்க பொக்கேலையும் ஒரு கார்டு இருக்குது. அந்த ஸ்டாக்கை தான் மறுபடியும் அனுப்பியிருக்கணும்னு சிங்கர் கெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கான்சர்ட்டில் சிங்கர் தான் ஃபஸ்ட்டு பாடியிருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி பேண்டு ஃபேமஸாக இருந்த காலத்துலையும் சிங்கர் தான் ஓப்பனிங் கொடுப்பாங்க. ஆனால் நேற்று கிட்டாரிஸ்ட்டு கடைசி நேரத்தில் ரிக்வஸ்ட் பண்ணனால தான் சிங்கர் ஸ்டேஜை விட்டு இறங்கினாங்க. ஸோ மைக்கில் ஷாக் வச்சது கிட்டாரிஸ்ட்டுக்கு இல்லை சிங்கருக்கு தான்னு ஹீரோயின் இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. நம்ம தான் கில்லரோட அடுத்த டார்கெட்டானு தெரிகிறப்ப சிங்கருக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஹீரோயின் ஹீரோவை வர வச்சு இந்த புது ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. பொக்கேயும் கார்டும் அனுப்பி தன்னை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பற்றி ஹீரோ கிட்ட சிங்கர் சொல்கிறாங்க. பொக்கேயில் அந்த கார்டை ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ரெட் கலர் கார்டு, மியூசிக்கல் நோட்ஸ் மாதிரி பிளாக் கலர் பார்டரு. அதில் எழுதியிருக்கிற மெசேஜ் என்னென்னா, நான் உங்களுக்கு தான் எப்பயுமே உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இப்படிக்கு பிஎஃப். ஸ்டாக்கர் இந்த பேட்டர்னை மாற்றவே இல்லைன்னு சிங்கர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கார்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் விற்றது யார் வாங்கினதுங்கிறத கண்டுபிடிக்கிற வேலையை அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ கொடுக்குறாரு. பொக்கே ஆர்டர் அனானிமஸாக வந்ததுனாலையும் ஃப்ரெண்டோட ஷாப்பில் செக்யூரிட்டி கேமரா இல்லாதனாலையும் ஸ்டாக்கர் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு பொக்கே வந்தப்போ அதை யாருமே கொண்டு வந்து கொடுத்ததில்ல, ட்ரெஸ்ஸிங் ரூமில் திடீர்னு இருக்கும்னு சிங்கர் சொல்கிறாங்க. ஸ்டாக்கரோட டார்கெட்டு சிங்கராக இருக்கலாம். அவங்களுக்காக செட் பண்ண பிளானில் கிட்டாரிஸ்ட் இறந்துருக்கலாம். ஸோ சிங்கரோட உயிருக்கு இன்னும் ஆபத்து இருக்கிறனால ப்ரொடெக்ஷனுக்கு ஹீரோ அரேஞ்ச் பண்ணுறாரு. அடுத்து மேனேஜரை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. இவங்க அன்றைக்கி ஜான் யாரையுமே தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவரோட ஃபோட்டோ காமிச்சு இவரை தெரியுமான்னு ஹீரோ கேட்குறாரு. தெரியாதுன்னு இப்போவும் மேனேஜர் போய் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ நம்பலை. வட்டிக்கு கடன் கொடுக்குறவர் மேனேஜரை மீட் பண்ணிக்காருனா மேனேஜர் கடன் வாங்கியிருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அது கரெக்டு தான். ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போன பேண்டை ஒன்றா சேர்த்து ஒரு அருமையான கான்சர்ட்டை நடத்தணும்னு மேனேஜர் ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஜான் கிட்ட மேனேஜர் கடன் வாங்கியிருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சாங் ரைட்டர் இறந்த சோகத்துலேருந்தே மேனேஜர் இன்னும் வெளியே வரல. அன்றைக்கி நைட்டு சாங் ரைட்டர் காரை எடுத்துகிட்டு போகிறது தெரிஞ்சிருந்தா நான் தடுத்து நிறுத்தியிருப்பேன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு சாங் ரைட்டர் எங்கே தான் போனாங்கன்னு ஹீரோ கேட்க அதுதான் எனக்கும் தெரியலன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. மேனேஜரோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ஹீரோ செக் பண்ணிக்கார் போல். பேண்ட் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தர் பேர் மேலேயுமே மேனேஜர் இன்சூரன்ஸை போட்டிருக்காங்க. அதை பற்றி ஹீரோ கேட்குறாரு.
பேண்ட் மெம்பர்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரி ப்ரோட்டோகால் தான். அவங்க சாகிறனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, இதை வச்சு என்ன சந்தேகப்படாதீங்கன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. ஷாக் அடித்து ஒருத்தர் செத்தே போயிருக்காரு, சைனைடால் இன்னொருத்தர் சாகிற நிலைமைக்கு போயிட்டாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு ஸ்டாக்கிங்கும் நடந்துட்டுருக்கு. இப்படி ஒரு கேஸில் ஹீரோ யார் மேலே சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? அதனால் எலக்ட்ரிஷியனை பற்றி ஹீரோ கேட்குறாரு. எலக்ட்ரிஷியனை மேனேஜருக்கு 20 வருஷமாக தெரியுமா. அப்போ இருந்தே இந்த பேண்ட் நடத்துகிற கான்சர்ட்க்கு வயரிங் பண்ணுறது அந்த எலக்ட்ரிஷியன் தான். அவர் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான்னு மேனேஜர் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் பொண்ணு வீட்டில் இருக்காங்க. இந்த பொண்ணு ஹீரோயினுக்கும் ரிச்சர்டுக்கும் பிறந்தவங்க. காலையில் ரிச்சர்ட் பொண்ணு வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் போல். மர்டர் போர்டில் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து அப்பா அப்செட் ஆகி போயிட்டாருன்னு பொண்ணு சொல்கிறாங்க. ரிச்சர்ட்க்கு கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி எவ்வளோ தெரியும்னு ஹீரோயின் கேட்க, சில மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் தான் 2 பேரும் பழகினாங்கன்னு பொண்ணு சொல்கிறாங்க. இறந்து போன கிட்டாரிஸ்டுக்காக ஃபேன்ஸ் கிளப் சார்பாக ஒரு கேண்டில் லைட் விஜில் அரேஞ்ச் பண்ணிக்காங்க போல். அதாவது இறந்து போனவங்க நினைவாக கேண்டில் லைட்ஸை ஏற்றி வைக்கிற ஒரு ஈவெண்ட்டு. ரிச்சர்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த நினைவு கூட்டத்துக்கு போக போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் போகிறேன்னு சொல்லிட்டு பொண்ணு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட கேண்டில் லைட் டின்னருக்கு போகிற பிளானில் இருந்தாங்க. ஆனால் பொண்ணு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவை கேண்டில் லைட் விஜிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் கான்சர்ட் நடந்த ஹாலுக்கு பக்கத்தில் நினைவு கூட்டம் நடக்குது. தி ஃபெய்த்ஃபுல்ஸ் பேண்டோட ஃபேன்ஸ் எல்லாரும் கையில் கேண்டில் வச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தில் ரிச்சர்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, பொண்ணு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. ஃபேன்ஸ் கிளப் பிரசிடென்ட்டுங்கிற முறையில் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்பீச் கொடுக்குறாங்க. கிட்டாரிஸ்ட் கடைசியாக எழுதின சாங்கோட லிரிக்ஸு என்னன்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. பேண்டோட ஃபேமஸ் சாங்கை யாராவது வந்து பாடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே கூட்டத்துலேருந்து நைஸாக நழுவி பக்கத்தில் அந்த கான்சர்ட் ஹால்குள்ளே போகிறாங்க. இதை ஹீரோயின் நோட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. கூட்டத்தில் இந்த எலக்ட்ரிஷியன் ஓரமாக போய் யார்கிட்டயும் ஃபோனில் பேசுகிறாரு. நான் ஜெயிலுக்கு போக விரும்பலைன்னு எலக்ட்ரிஷியன் ஃபோனில் சொல்கிறத ஹீரோயினோட பொண்ணு நோட் பண்ணுறாங்க. கூட்டத்தில் ஜான் நிற்கிறத பார்த்த ஹீரோ அவர்கிட்ட போய் என்கொயரி பண்ணுறப்ப ஜான் கிட்ட கன் இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. இதே நேரம் ஹீரோயின் கான்சர்ட் ஹால்குள்ளே ஃபோன் டார்ச் வெளிச்சத்தில் நடந்து போகிறப்ப தடுக்கி விழுகிறாங்க. பக்கத்தில் பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டு மயங்கி கிடக்காங்க. என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியல. அடுத்த சீனில் ஹீரோ, ஹீரோயின், கேர்ள் ஃப்ரெண்டு, ரிச்சர்டு, பொண்ணுன்னு எல்லாரும் கான்சர்ட் ஹாலில் இருக்காங்க. இருட்டில் கேர்ள் ஃப்ரெண்ட் தடுக்கி விழுந்து மயக்கம் போட்டிருக்காங்க போல். இவங்க யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்ததுக்கான காரணம் கிட்டாரிஸ்ட் கடைசியாக எழுதி வச்ச சாங்கோட லிரிக்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு தான். அது கான்சர்ட் ஹாலில் தான் இருக்க சான்ஸ் இருக்குன்னு ரிச்சர்டு தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி சொன்னார்னா, கிட்டாரிஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் லிரிக்ஸ் எழுதினதை ஹீரோயின் பார்த்தாங்கல்ல, அதை பற்றி மர்டர் போர்டில் ஹீரோயின் எழுதி வச்சுருந்துருக்காங்க. காலையில் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்த ரிச்சர்டு அதை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லியிருக்காரு. அதனால தான் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு ஆர்வத்தில் வந்துட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ஹீரோ பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்காரு. இவங்க நிறைய டெம்பரவரி ஜாப்ஸில் இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியில் சைனைட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. நான் அங்கே ரிசப்ஷனிஸ்டாக தான் ஒர்க் பண்ணேன், நான் ஒன்று ஐஸ் க்யூப்பில் சைனைடை மிக்ஸ் பண்ணலன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஐஸ் க்யூப்ஸில் சைனைட் இருந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ரிச்சர்டு மர்டர் போர்டில் பார்த்த எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கார் போல். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தலையில் இன்ஜுரி ஆகிருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி ரிச்சர்டு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்புறாரு. எலக்ட்ரிஷியன் ஜெயிலுக்கு போகிறத பற்றி யார்கிட்டயும் ஃபோனில் பேசின விஷயத்த ஹீரோயின் கிட்ட பொண்ணு சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் ஃப்ரெண்டோட பொக்கே ஷாப்பை காட்டுறாங்க. அங்கே ட்ரம்மர் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. இதே நேரம் ஹீரோவும் ஹீரோயினும் மர்டர் போர்டை பார்க்குறாங்க. கான்சர்ட் ஹாலில் அந்த ரத்தக்கரையோட கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு போல். அது ஆக்சுவலாக ரத்தக்கரையில் வெறும் தக்காளி சாஸ் தான். ஹீரோயினும் ஃப்ரெண்டும் செஞ்ச வீகன் ட்ரம்ஸ்டிக்ஸில் யூஸ் பண்ண ஒரு சாஸை. 4 வீகன் ட்ரம்ஸ்டிக்ஸ் இருந்த பிளேட்டில் 2 ட்ரம்ஸ்டிக்ஸை காணாமல் போனதுக்கான ரீசன் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இன்னும் தெரியல. பேண்ட் மெம்பர்ஸில் யார் அதை சாப்பிட்ருக்க சான்ஸ் இருக்குன்னு ஹீரோ கேட்குறாரு. சிங்கருக்கு கோதுமை அலர்ஜிங்கனால அவங்கள தவிர மற்றவங்க சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் இதில் டைமிங் இருக்குது. பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்டேஜில் இருந்தப்போ தான் வீகன் ட்ரம்ஸ்டிக்ஸை ஃப்ரெண்டு ரெடி பண்ணிக்காங்க. அப்படின்னா செவுத்தில் சாஸ் இருந்ததுக்கு பேண்ட் மெம்பர்ஸ் யாருமே காரணம் இல்லைன்னு ஹீரோக்கு புரியுது. அடுத்த சீனில் ஜான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. அசிஸ்டண்ட் அவர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜான் மேனேஜர் கிட்ட ஆர்கியூ பண்ணது, கிட்டாரிஸ்ட் ஷாக் அடித்து விழுந்ததுமே இவர் வேகமாக கிளம்புனது, இது எல்லாமே சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். இது பத்தாதுன்னு நினைவு கூட்டத்துக்கு வேற வெப்பனோட வந்திருக்காரு. இப்போ தான் உண்மை என்னன்னு ஜான் சொல்கிறாரு. இவர் பேண்டோட பெரிய ஃபேனா, அதனால தான் கான்சர்ட் நடத்துறதுக்காக மேனேஜர் கேட்ட பணத்தை ஜான் கொடுத்துருந்துருக்காரு. மேனேஜருக்கு பேண்ட் மெம்பர்ஸை மீட் பண்ணணும்னு ஆசை, அதனால பேக் ஸ்டேஜ்க்கு ஆக்சஸ் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஆக்சஸ் தரேன்னு மேனேஜர் ப்ராமிஸ் பண்ணிக்காங்க. ஆனால் கான்சர்ட் ஆரம்பிக்கிறப்ப அதை பற்றி ஜான் கேட்டப்ப மேனேஜர் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆயிருக்கு.
அடுத்து கிட்டாரிஸ்ட் ஷாக் அடிச்சு விழுந்ததும் நமக்கே வம்புன்னு ஜான் வேகமாக கிளம்பியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜான் வெளியூர் போனனால தான் அவரோட அட்ரஸ்க்கு போலீஸ் போனப்போ அவங்க இல்லை. மற்றபடி ஜான் எங்கேயும் தப்பிச்சு ஓடலைன்னு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் ஜான் இல்லை. நினைவு கூட்டம் நடந்தப்ப எலக்ட்ரிஷியன் ஏன் ஜெயிலுக்கு போகிறத பற்றி பேசினான்னு இன்னும் தெரில. சிங்கர் முதல்ல பாடியிருந்தா அவங்க தான் ஷாக் அடிச்சு இறந்துருப்பாங்க. சயனைட் கலந்த ஐஸ் கியூப்ஸால் மிச்சம் இருக்கிற மெம்பர்ஸ் காலியாயிருப்பாங்க. பேண்டை அழிக்கிறதுல அப்படி யாருக்கு சந்தோஷம்னு தெரில. இப்போ ஃப்ரெண்டு லேப்டாப்போடு அங்கே வராங்க. த ஃபெய்த்ஃபுல்ஸ் பேண்டுக்கு ஒரு ஃபேன் வெப்சைட் இருக்கு போல். அதில் ஃபேன்ஸ் நிறைய பேர் நடந்த சம்பவங்களை பற்றி கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க போல். அந்த வெப்சைட்டில் சிங்கர் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவை ஃப்ரெண்டு காட்டுறாங்க. கான்சர்ட் நடக்க இருந்த அதே நாளில் போஸ்ட் பண்ண வீடியோ அது. அதில் சிங்கர் கிட்டாரிஸ்ட் பிரேக்கப் பண்ணதுக்காக அவரை திட்டியிருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கடைசியாக இருக்கும்னு வார்னிங் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோவில் சிங்கர் பேசியிருக்காங்க. இப்போ சிங்கர் மேலே சந்தேகம் வந்து ஹீரோ அவங்கள கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. எனக்கும் கிட்டாரிஸ்ட்டுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் வீடியோவில் சொன்னது இனிமேல் கிட்டாரிஸ்ட்டு கூட ஸ்டேஜை ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சிங்கர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி சாங் ரைட்டர் இறந்த அதே நாள் தான் கிட்டாரிஸ்ட்டு சிங்கரை பிரேக்கப் பண்ணிக்காரு. சாங் ரைட்டரோட மரணம் கிட்டாரிஸ்ட்டை ரொம்பவே பாதிச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய மாற்றங்களை சிங்கர் உணர்ந்திருக்காங்க. கொஞ்ச நாளில் சரியாயிருவார்னு சிங்கர் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அது இத்தனை வருஷம் ஆகியுமே நடக்கலை. இது ஹீரோக்கு கிடைச்சிருக்கிற புது இன்ஃபர்மேஷன். அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சஸ்பெக்ட்ஸை விட நம்ம விக்டிம்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. கிட்டாரிஸ்ட் கடைசியாக எழுதின சாங் லிரிக்ஸ் என்னன்னு தெரில, ஆனால் அதில் சில உண்மைகளை வச்சு எழுதியிருக்கதா கடைசியாக சொன்னார். சாங் ரைட்டரோட மரணம் கிட்டாரிஸ்ட்டை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரில. ஒருவேளை கிட்டாரிஸ்ட்டு தன்னோட முடிவை தானே தேடிக்கிட்டாரான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு அப்படி தோணலை. அடுத்த நாள் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. சைனைடை பர்ச்சேஸ் பண்ண ஐபி அட்ரஸை சைபர் கிரைம் டீமால் ட்ரேஸ் பண்ண முடியல. இப்போ அசிஸ்டண்ட் வந்து ஒரு வயசான ஆளோட ஃபோட்டோவை காட்டி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஃபோட்டோவில் இருக்கிறவரோட பேர் ஹெரால்டு. இவர் ஒரு எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கர். ப்ரொஃபஷ்னலாக பார்க்குறவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் பிளேட் இருக்கும் போல். ஹெரால்டோட லைசன்ஸ் பிளேட்டை தான் பேண்டோட எலக்ட்ரீஷியனாக இருக்க சாம் யூஸ் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணிக்காரு. சாமுங்கிற பேரில் எந்த எலக்ட்ரீஷியனோட ரெக்கார்ட்ஸும் இல்லை. 20 வருஷமாக மியூசிக் பேண்டுக்கு சவுண்ட் இன்ஜினியராக அந்த வயரிங் வேலை பார்த்தாலும் லைசன்ஸே இல்லாத எலக்ட்ரீஷியனானு ஹீரோ ஷாக் ஆகிறாரு. அதனால் எலக்ட்ரீஷியனை வர வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எலக்ட்ரீஷியன் ஃபோர்ஜரி பண்ணது என்னமோ உண்மைதான். லைசன்ஸே இல்லைனாலும் நான் வயரிங் நல்லா தான் பண்ணுவேன்னு எலக்ட்ரிஷியன் சொல்கிறாரு. யாரும் சாகாத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. இப்போ ஹீரோ ஆம்ப்ளிஃபையரோட அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொண்டு வராரு. கிட்டார் கனெக்டாக இந்த ஆம்ப்ளிஃபையரில் வயர் கனெக்ஷன் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கிரவுண்டுக்கு கொடுக்க வேண்டிய வயரு கட்டாயிருக்கு. ஃபேஸ் வயர் கிட்டாருக்கு போயிருக்கு, நியூட்ரல் வயர் மைக்குக்கு போயிருக்கு. அதனால தான் கிட்டாரிஸ்ட்டு ஒரு கையில் கிட்டாரையும் இன்னொரு கையில் மைக்கையும் பிடிச்சதும் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகி ஷாக் அடிச்சிருக்கு. ஆனால் இது தெரியாமல் நடந்த மிஸ்டேக் மாதிரி இல்லை, இன்டென்ஷனலாக பண்ண மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே எலக்ட்ரிஷியன் எனக்கு ஒரு லாயர் வேணும்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் மேனேஜர் தான் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலை வெக்கேட் பண்ணி லக்கேஜோட வாசலில் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து என்ன ஊரை விட்டு போக போகிறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற அளவுக்கு பணம் இல்லை, அதான் ஒரு ஃப்ரெண்டோட ரூமுக்கு போக போகிறேன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. சரி, கிட்டாரிஸ்ட்டுக்கும் சாங் ரைட்டருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்க, அவங்களுக்குள்ள எப்போ ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தாங்க, கிட்டாரிஸ்ட் டேட் பண்ணது சிங்கரை தானு மேனேஜர் சொல்கிறாங்க. நடந்த ட்ராஜடியை பற்றி பேசி அந்த மெமரிஸை திரும்ப கொண்டு வர மேனேஜர் விரும்பலை. 20 வருஷத்துக்கு முன்னாடி சாங் ரைட்டர் இறந்தப்ப அவங்களோட பாடியை மார்ச்சுவரியில் ஐடென்டிஃபை பண்ணது மேனேஜர் தான். ஒயிட் கவுனில் ரத்தக்கரையோடு இருந்த பாடியை பார்த்தது இன்னும் என்னால் மறக்க முடியலன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. அப்போ அசிஸ்டண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனில் இருந்து ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சாங் ரைட்டருக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப கிராஷ் ஆன காரோட ஃபோட்டோ தான் அது. இது எப்படி கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த நைட்டில் ஹீரோயினும் பொண்ணும் வீட்டில் இருக்காங்க. ஸ்டாக்கர் பொக்கையில் வச்சுருந்த ரெட் கலர் கார்டை ஹீரோயின் மர்டர் போர்டில் ஒட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் பொண்ணுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டில் இதே மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருந்ததை பொண்ணு பார்த்துருந்துருக்காங்க. இதை ஹீரோயின் கிட்ட பொண்ணு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ சர்ச் வாரண்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாரு. ஸ்டாக்கர் மெசேஜோடு அனுப்பின ரெட் கலர் கார்ட்ஸு அங்கே நிறைய கிடக்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. சிங்கரை ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தது நீங்கள் தானான்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டை ஹீரோ அரெஸ்ட் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப பொக்கையும் கார்ட்ஸையும் அனுப்பினதை கேர்ள் ஃப்ரெண்ட் ஒத்துக்கிறாங்க. இவங்க பேண்டோட பிக்கஸ்ட் ஃபேனுங்கிறனால ஷார்ட்டாக பிஎஃப்னு போட்டு கார்டு அனுப்பியிருக்காங்க. பேண்ட் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி. எந்த கான்சர்ட்டையும் மிஸ் பண்ணதே இல்லைங்கனால எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு போட்டிருக்காங்க.
சாங் ரைட்டர் இறந்ததுக்கப்புறம் பொக்கே அனுப்புறதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. பேண்டு ஒன்றா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை நிறுத்தினால தான் நானும் ஸ்டாப் பண்ணேன். இப்போ மறுபடியும் அவங்க ரீயூனைட் ஆனனால சிங்கருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக பொக்கே அனுப்புனேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. கார் கிராஷ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு ஹீரோ கேட்குறாரு. போலீஸ் மூலமாக கிடச்சிச்சு, ஆனால் இத்தனை வருஷமாக அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணாமல் தானே இருந்தேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. பேண்டுக்கு எதுக்கு பாய்சன் வச்சிங்கன்னு ஹீரோ கேட்க, நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க பேக் ஸ்டேஜுக்கு போய் வீடியோ எடுத்தப்ப பிளேட்லேருந்து 2 வீகன் ட்ரம் ஸ்டிக்ஸை சாப்பிட்ருக்காங்க. அதை இப்போ ஒத்துக்கிறாங்க. ஹை ஹீல்ஸ் போட்டிருந்தனால பேலன்ஸ் மிஸ் ஆகி செவத்தை பிடிச்சிருந்துருக்காங்க. ஆம்ப்ளிஃபையர் இருந்த இடத்துல செவத்தில் எப்படி சாஸ் வந்துச்சுன்னு ஹீரோக்கு இப்போ தான் புரியுது. கேர்ள் ஃப்ரெண்டு இத்தனை மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இது எதுவுமே அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய தப்பே இல்லை. அடுத்த சீனில் ஹீரோயினும் பொண்ணு வீட்டில் இருக்காங்க. கிச்சனில் இந்த டிஷ்யூ பேப்பர்ஸை பொண்ணு பார்க்குறப்ப அதில் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஏதோ எழுதியிருக்கு. அதை ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. கிட்டாரிஸ்ட் கடைசியாக எழுதின சாங்கோட லிரிக்ஸ் தான் அது. ஒரு சீக்ரெட் உங்ககிட்ட சேஃபாக இருக்குது, அது ஒரு ரூபி ரிங் அப்படிங்கிற வரிகள் அந்த சாங் லிரிக்ஸில் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனில் சாங் ரைட்டர் சம்மந்தமான ஃபோட்டோஸில் ஒரு ரூபி ரிங்கோட ஃபோட்டோவும் இருந்திருக்கு. ஹீரோவோட மர்டர் போர்டில் அந்த ஃபோட்டோவை ஹீரோயின் பார்த்துருக்காங்க. இதே நேரம் ஹீரோவும் மர்டர் போர்டை பார்க்குறாரு. ஆக்சிடென்ட் ஆன கார் ஃபோட்டோவை பார்த்ததும் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாரு. இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை 2 பேரும் கூட்டி கழித்து பார்க்குறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் சாங் ரைட்டர் மட்டும் ஏன் ஒயிட் கவுன் போட்டுட்டு நடுராத்திரி டிரைவ் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சாங் ரைட்டரோட ஹைட்டு கம்மி, காரோட பெடல்ஸ் இருந்த டிஸ்டன்ஸை வச்சு பார்த்தா காலை எட்டி இருக்க சான்ஸே இல்லைன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அப்படின்னா அன்னைக்கு நைட்டு சாங் ரைட்டர் டிரைவ் பண்ணவே இல்லை. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்கள டிரைவர் சீட்டில் யாரும் மாற்றி வச்சுருந்துருக்காங்க. அப்படின்னா சாங் ரைட்டர் காரில் தனியாக இல்லை, இன்னொரு ஆள் கூட இருந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அந்த ஆள் யாராக இருக்குன்னு யோசிக்கிறப்ப ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சாங் ரைட்டரோட மரணம் மொத்த பேண்டையும் பாதிச்சிருக்கு. ஆனால் யாருக்கு இழப்பு அதிகம்னு பார்த்தா அது ஒருத்தருக்கு மட்டும்தான். அது சாங் ரைட்டரோட பிரதரான ட்ரம்மர் தான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு இன்றைக்கி நைட்டு பொக்கே ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரம்மர் கூட டேட்டிங் போகிறதா சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. உடனே ஃப்ரெண்டு கிட்டே போகணும்னு ஹீரோயின் பதட்டமாகறாங்க. ஹீரோ எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி பொக்கே ஷாப் இருக்கிற ஏரியாவுக்கு பேக்கப் அனுப்ப சொல்கிறாரு. இதே நேரம் ட்ரம்மர் ஃப்ரெண்டோட பொக்கே ஷாப்பில் இருக்காரு. இவர் கழுத்தில் போட்டிருக்க செயினில் ரூபி ரிங் இருக்கு. கான்சர்ட் அன்னைக்கு அதை பார்த்து ட்ரம்மர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, சிஸ்டரை நினச்சி ட்ரம்மர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து தான் ஃப்ரெண்டு ஆறுதல் சொன்னாங்க. அப்படி தான் இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு டேட்டிங் போகிறதுக்கு ஃப்ரெண்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்டேருந்து கால் வருது. ட்ரம்மர் ஃபோனை வாங்கி லவுட் ஸ்பீக்கரில் போடுறாரு. ட்ரம்மர் தான் கில்லர், உடனே வெளியே வான்னு ஹீரோயின் அலர்ட் பண்ணுறாங்க. ட்ரம்மர் உடனே ஷாப்பை லாக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலையே ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வராங்க. பேக்டோர் வழியாக உள்ளே போகிறப்ப கடையே இருட்டாக இருக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஃப்ரெண்டை தேடுறாங்க. ட்ரம்மர் ஃப்ரெண்டோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு ஹீரோவை கன்னை கீழே போட சொல்கிறாரு. எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி காரை ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணது கிட்டாரிஸ்ட்டு தான். அவரும் சாங் ரைட்டரும் லவ் பண்ணிக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவெடுத்துருந்துருக்காங்க. அதனால தான் சாங் ரைட்டர் ஒயிட் கவுன் போட்டுட்டு அந்த நேரத்தில் கிட்டாரிஸ்ட்டு கூட டிரைவ் போயிருக்காங்க. கிட்டாரிஸ்ட்டு தன்னோட ரூபி ரிங்கை சாங் ரைட்டருக்கு போட்டு விட்டுருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆக்சிடென்ட் ஆகி சாங் ரைட்டர் இறந்து போயிருக்காங்க. சாங் ரைட்டரோட உடம்புல ஆல்கஹால் இருந்ததா ரிப்போர்ட்டில் இருக்கு. அப்படின்னா கிட்டாரிஸ்ட்டும் அன்னைக்கு குடிச்சிருந்துருக்காரு. அதனால் ஆக்சிடென்ட் ஆன பதட்டத்தில் சாங் ரைட்டரோட பாடியை டிரைவர் சீட்லேயே வச்சுருந்துருக்காரு. தன்னோட ரூபி ரிங்கு சாங் ரைட்டரோட விரலில் இருக்கிறத மறந்துட்டு அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பி போயிருக்காரு. சாங் ரைட்டர் கிட்ட லாஸ்ட்டாக அந்த பிலாங்கிங்ஸை போலீஸ் ஒரு பாக்ஸில் போட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. ரீசெண்டாக அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்து ட்ரம்மர் பார்த்துருந்துருக்காரு. அதில் கிட்டாரிஸ்டோட ரூபி ரிங் இருந்திருக்கு. அதை பற்றி கிட்டாரிஸ்ட் கிட்ட ட்ரம்மர் கேட்டப்ப கிட்டாரிஸ்ட் எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணிக்காரு. சாங் ரைட்டர் சாகட்டும்னு கிட்டாரிஸ்ட் வேணும்னே ஹெல்ப் பண்ணாமல் ஓடிட்டு தான் ட்ரம்மர் நினச்சிருந்துருக்காரு. ட்ரம்மர் போலீஸ்கிட்ட போய் கேஸை ரீஓப்பன் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் போதுமான எவிடன்ஸ் இல்லாதனால கேஸை ரீஓப்பன் பண்ண முடியாதுன்னு போலீஸ் மறுத்துருந்துருக்காங்க. அதனால தான் கிட்டாரிஸ்ட்டை கொலை பண்ணணும்னு ட்ரம்மர் முடிவெடுத்துருந்துருக்காரு. ஐஸ் க்யூப்பில் சயனைடை கலந்தது இவர் தான். ஆனால் ட்ரிங்க்கு மாறி போனனால கிட்டாரிஸ்ட்டுக்கு பாய்சனிங் ஆகலை. அதனால தான் அடுத்து ஆம்ப்ளிஃபையரில் வயசை மாற்றி கனெக்ஷனை கொடுத்துருந்துருக்காரு. கிட்டாரிஸ்ட்டு சாகிறப்ப கூட கன்ஃபஸ் பண்ணிட்டு நிம்மதியாக சாகக்கூடாதுன்னு தான் அவர் எழுதின சாங் லிரிக்ஸை பாடுறதுக்கு முன்னாடியே சாகணும்னு ட்ரம்மர் நினச்சிருந்துருக்காரு. செஞ்ச குற்றத்தை ட்ரம்மர் ஒத்துக்கிட்டாரு. தன்னோட சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ண முடியலைங்கிற குற்ற உணர்ச்சி தான் ட்ரம்மர் இப்படி பண்ண வச்சிருக்கு. இப்போ ட்ரம்மர் ஃப்ரெண்டோட கழுத்தில் கத்தியை வச்சுட்ருக்காரு. ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணி கிட்டாரிஸ்ட் கடைசியாக எழுதி வச்ச லிரிக்ஸை பாட ஆரம்பிக்கிறாங்க.
அதை கேட்டு ட்ரம்மர் டிஸ்டர்ப் ஆகி பாட்டை நிறுத்துன்னு கத்துறாரு. கத்தியை எடுக்காமல் அப்படியே ஃப்ரெண்டை இழுத்துட்டு பில்டிங்கை விட்டு வெளியே வராரு. போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அப்பவும் ட்ரம்மர் கத்தியை எடுக்காமல் இருக்கவும் ஹீரோயின் மறுபடியும் பாட்டு பாடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பாட்டை நிறுத்துன்னு ட்ரம்மர் கத்துறப்ப அவரோட கையை ஃப்ரெண்டு தட்டி விட்டு ஓடி வராங்க. ஹீரோ போய் ட்ரம்மரை மடக்கி பிடிக்கிறாரு. போலீஸ் ட்ரம்மரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கேஸ் சால்வ்டு. இதோட படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.